சூப்பராக இருக்குதா? இதுதான் ட்ரக்கு. இது வந்து அதோட ரிமோட்டு. பாருங்களேன், பின்னாடி டயரு. ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு டீபங்க் வித் விஜய். இன்னைக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் ஒரு ஆர்சி கார் காமிச்சேன்ல, ஃபோர்க் லிஃப்டர்னு. ஒரு இன்ஜினியரிங் ஆர்சி மாடல் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டம்பர் ட்ரக்கு. இந்த ட்ரக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பெரிய டம்பர் ட்ரக்கு. ஸோ இது வந்து அதே தான், சேம் தான். ஆனால் இதுவும் 1:64 தான் ரேஷியோ. ஸோ இதுவை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி உள்ள தர்மாக்கோல் இருக்குது. இதெல்லாம் 6+ தான், நம்மலாம் 6+ தான். இந்த இருக்குது பாருங்கள், தெரியுதா? சூப்பராக இருக்குதா? இதுதான் ட்ரக்கு. இது வந்து அதோட ரிமோட்டு. சேம் தான் ரிமோட்லாம். ஃபஸ்ட்டு ரிமோட் எடுப்போம். இதெல்லாம் நான் பேட்ரி போட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடி. இதுக்கு வந்து அடிஷ்னல் ஆக்சசரிஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கேபிள் அண்டு ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் கிடைக்குது. ட்ரக்கு எடுப்போம். ட்ரக்கு தான் அப்படியே ப்ரிசிஷனாக இருக்குது. பாருங்களேன், பின்னாடி டயரு, அப்புறம் இந்த சைடில் இது, இந்த ஃப்ரண்ட்டு, அப்படியே ஆசமாக இருக்குது. இதெல்லாம் மெட்டல். சவுண்டு கேட்குதா? மெட்டல். பாருங்க, இந்த டம்பர் ட்ரக் இதில் வந்து இப்படி தூக்கும். இதில் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கேஸ் ஸ்ப்ரிங்கு. இது லிஃப்ட் பண்ணும்போது இது அப்படியே மேலே கீழே போயிட்டு வருது. அது கூட அவ்வளோ ப்ரிசிஷனாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட்ராலிக்ஸ் கேஸ் ஸ்ப்ரிங், கீழே மோட்டர் இருக்குது, அதை வச்சு தான் அது மேலே கீழே ஆகுது. பட் இருந்தாலும் வேறு லெவலில். டயர் பார்த்தீங்களா? அந்த டயரை பின்னாடி 2 டயர், முன்னாடி 1 டயர். இதில் என்ன போட்டிருக்குது? ஆஃப் ஹைவே ட்ரக்குன்னு போட்டிருக்குது. இதுலேயுமே அந்த டிகிரி அட்ஜஸ்ட்மெண்ட், டயர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, நாப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மெட்டல். இதெல்லாமே மெட்டல். கீழே சொன்ன மாதிரி முன்னாடி மாதிரியே பிளாஸ்டிக் தான், இது ஃபுல்லாக மெட்டல். வேறு என்ன? இதுலேயுமே இது ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறேன். உள்ளலாம் இதில் என்ன தெரியுமா? இதில் வந்து லைட்டிங் சூப்பராக இருக்கும். எனக்கு மித்த வண்டியோட கம்பேர் பண்ணும்போது இதோட லைட்டிங் தான் எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டா இதுவும் யூஎஸ்பி சார்ஜர் தான், டைப் சி சார்ஜிங் தான். இப்போ ஆன் பண்ணலாம். இதுக்கு வந்து ப்ரெஸ்ஸு தான். இப்படி ஆனாச்சா பாருங்கள், கீழே 4 லைட் எரியுதா? ஃப்ரண்ட்லலாம் லைட் சூப்பராக வாங்க, நெஜர் ட்ரக் மாதிரியே பிளிங்க் ஆகுதா? பின்னாடி பாருங்கள், பிளிங்கர். ரியர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அப்புறம் டயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இதுலேயுமே இப்படி இதில் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து திரும்பும், பின்னாடி டயரில் தான் நம்மளோட கியர்லாம் இருக்கும். ஸோ ரிமோட் ஆன் பண்ணுறேன். பிளிங்கர் நின்றுச்சு, ஆனால் மேலே இருக்கிற அந்த லைட் மட்டும் எரியுது. இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். இதில் இது எப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஆன் ஆச்சு. சவுண்டெல்லாம் பாருங்களேன், அதே மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை லிஃப்ட் பண்ணுறேன். சூப்பரில். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் இருந்து காமிக்கிறேன். செமல. இப்போ ரிவர்ஸ் ஃப்ரண்ட்டில் இப்போ இந்த டயர் எப்படி ஓடுதுன்னு காமிக்கிறாங்க. டயர் இப்போ நான் ரிவர்ஸ் போகிறேன்ல, ரிவர்ஸ் போகும்போது ஃப்ரண்ட்டில் போகும்போது நார்மலாக ஓடும் டயர். ரிவர்ஸ் போகும்போது ரிவர்ஸ் லைட் எரியுது பாருங்கள். அப்புறமா இது வந்து லெஃப்ட் ரைட்டு. நம்ம எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்பீடாக போகும். டம்பர் ட்ரக்
திருப்பி பார்த்துக்குங்க எப்படி இருக்குதுன்னு. இப்போ இதை ஆன் பண்ணுறேன். ரிமோட்டை ஆன் பண்ணுறேன். கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணுறதுக்கு இது ஓகே ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை மூவ்மெண்ட் பண்ணுறேன். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஏதாவது போடுவோமா? பென்ட்ரைவ் தான் வச்சுருந்தேன், அதுவே போடுவோம். ரிவர்ஸ் லைட் இருக்குதான்னு பார்ப்போமா? That's it.